வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாவூர் ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணாபெருமானுக்கு ஜெய் எம்பெருமான் கருணை முழுமைப்பட்ட குருநாதர் ஸ்ரீ அண்ணாசாமி திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தத்து வருஷப்படி பாடல் 1128 ஆளாளத்தின தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாளம் திருடி சமர்ப்பிப்போம். முருகாச்சன். இந்த பாடல் மாதர் மீது உள்ள மயக்கர பாடப்பெற்ற பாடல். தானா தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தனதான என்ற சந்தகுளிப்பையுடைய பாடல். ஆளாளத்தை அழுத்திய வேல்போல் நல் குழையை பொருது ஆகாரை தொடர் கைக்கு எனும் விழியாலே ஆழாமற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போகச் செயல் விச்சைகள் விலை கூறி கோலாலம் கணமிட்டு வாராதார் நிற்க உருக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் இலதானார் கூடானட்பு முறைத்திடு கேடாக விட்டு அகல் மட்டைகள் கோமாளத் துயர் உட்பயம் உருளாமோ பாலாம் அக்கடலில் துயில் மானோர் 8 தலை கிரிபால் பார்வைக்கு அளவிட்டு மையுறு போதில் பார்மேல் இக்கண் உடல் பொறியாய் வீழச் சுடும் வித்தகர் பாலா பக்தரிடத்து இயல் பயில்வோனே மேல் ஆயத்தோடு திக்கு அடை மேவார் வெற்போடு அறக்கரை வேர்மாள பொருதிட்ட ஒளிவிடும் வேளா மேல் நாடர் சிறைவிட்டு அருள் மீளா விக்கிரமத்தோடு வேதாவை சிறையிட்டு அருள் பெருமாளே ஆளாளத்தை அழுத்திய வேல்போல் நல் குழையை பொருது ஆகாரை தொடர்கைக்கு எண்ணும் விழியாலே ஆளாமற்றவர் சுற்றிட மீளாமல் தலையிட்டு அறிவார் போகச் செயல் விச்சைகள் விலை கூறி கோலாலம் கணமிட்டு வாராதார் நிற்க உருக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் இலதானார் கூடா நட்பு முறைத்திடு கேடு ஆக விட்டு அகல் மட்டைகள் கோமாள துயர் உட்பயம் உருளாமா அப்படின்னு சுவாமி முதல் பகுதியில் எம்பெருமான்கிட்ட முறையிடுறார். முதல்ல ஆளாளம்னா ஆலகால விஷத்தை அடக்கம் செய்து வைத்துள்ள வேலாயுதத்தை நிகழ்த்து அழகிய குழையோடும் பொறுவது போல நீண்டு தங்களுக்கு ஆகாதவரை தொடர்கைக்கு பின் சென்று பற்றுவதற்கு எண்ணும் கருதி நிற்பது போல விளங்கும் கண்களுக்கு ஈடுபட்டு ஆழா அடிமையாக வசப்பட்டு அங்கனம் அடிமைப்பட்டவர் தம்மை சுற்றிச்சூழ தங்கள் சூழ்ச்சி நின்று மீண்டு போக முடியாதவாறு தலையிட்டு நுழைந்து ஏற்பாடுகள் செய்து அறிவார் போக அவருடைய நல்லறிவு போமாறும் செயல் விச்சைகள் தங்களுடைய தொழில் சாமர்த்தியங்களை விலைபேசி தன்னுடைய ஆடம்பரங்களை ஒரு நொடி பொழுதில் காட்டி தங்கள் கூறிய விலைக்கு ஒத்து வராதவள் மனம் உடைந்து உள்ளம் நெகிழவும் பொருள் கூறாக பெறு தாங்கள் கேட்ட பொருள் ஒரு பகுதியை பெற்றால் எதில் நின்று பேசுவதற்கு கூட அரிதானவர்கள் கிட்டாதவர்கள் அகத்தால் கூடாதே புறத்தால் கூடினவர்கள் போல முகநட்பு செய்யும், அதாவது அகநட்பு இல்லாத முகநட்பு செய்யும் மட்டைகள் பயனிலிகள் கேடாவிட்டால் மட்டைகள் கேடு ஆக அழிவுறும் வகைக்கு விட்டு விட்டு நிற்கும் பயணிகள் ஆகிய வேசையர்களால் ஏற்படும் கோமாள துயருட் பயம், அதாவது கொண்டாட்டத்தால் வரும் வேதனை பயத்தை உரலாமா நான் அடைவது நன்றென்று என்றபடி அல்லது துயரால் பயம் உருளாமா பயன் ஏதாவது பெற முடியுமோ பெற முடியாது என்றபடி சொல்கிறார். 2வது பதில பாலாம் அக்கடலில் துயில் மாலோர் 8 தலை கிரிபால் பார்வைக்கு அளவிட்டு மையுறு போதில் பார்மேல் இக்கன் உடல் பொறியாய் வீழச் சுடும் வித்தகர் பாலா பத்தரிடத்து இயல் பயில்வோனே மேலாயத்தோடு திக்கு அடை மேவார் வெற்போடு அறக்கரை வேர்மாள பொருதிட்ட ஒளிவிடும் வேளா மேல் நாடர் சிறை விட்டு அருள் மீளா விக்கிரமத்தோடு வேதாவை சிறையிட்டருள் பெருமாளின்னு முடிகிறார். அதாவது பாலாகிய அந்த கடலில் திருப்பார்கடலில் அரிதுயில் அமரும் திருமால் முதலாகிய தேவர்கள் சென்று சேர்ந்த சிறப்புற்ற கைலியமடையத்தை காமனி சிவன்மேல் பானமெய்ய அனுப்பினோமே என்ன நிகழ்கின்றது என்று கண்கொண்டு பார்த்து அளவிட்டும் கருத்தில் எண்ணியும் விளங்காது என்னாயிற்றோ என்று பயந்து அவர்கள் சந்தேகத்திருந்த சமயத்தில் பூமியிடத்திலிருந்து கரும்பு வில் ஏந்திய மன்மனுடைய தேகம் தீப்பொறியாய் வெந்து விழும்படி சுட்டெரித்த வித்தகரான ஞானியின் பாலா குழந்தையே பக்தரிடத்தில் இயல் பயில்வோனே உழுவல் அன்பு காட்டி பழகுவோனே மேல் ஆயத்தோடு முன்பு கூட்டமாக திக்கு 4 திசைகளிலும் சென்று நிரம்பியிருந்த மேலாம் பகைவராம் அசுர கூட்டங்கள் இருந்த வெற்பு கிரௌஞ்சம் எழுகிரி ஆகிய மலைகளையும் அரக்கர்களையும் அடியோடு மாண்டு ஒழியும்படி சண்டை செய்து ஒளி வீசிய வேலாயத்தை உடையவனே மேல்நாடு விண்ணோர்களை தேவர்களை செறிநின்றும் விடுவித்து அவர்களுக்கு அருளிய பெருமாளே நீங்காத பராக்கிரமத்தோடு வேதாவை பிரம்மனை
சிறையிலிட்டு பின்னர் அவனுக்கு அருளிய பெருமாளே, மட்டைகள் கோமாள துயர் உட்படலாமா அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த பாடலில் அறிவார் போகச்சேல், அறிவு ஆர் அதாவது மரியாதை விருத்தி, சிந்தையார் தொழில் உடம்பினார் படுவதோர் நடலைம்பார், என்புழி போல சம்பந்தர் சொல்கிற மாதிரி. அடுத்தது கூடா நட்புங்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். அதாவது பகமையான் அகத்தால் கூடாதிருந்தே தமக்கு வாய்க்குமிடம் பெரும் துணையும் புறத்தால் கூடி ஒழுகுவார் நட்பும்பார் திருக்குறள். அதான் கூடா நட்பு. அப்புறம் இந்த மாலோர் 8 தலைகிரி பால், இது பிரம்மன் முதலியோர் மன்னனை சிவபெருமான் அம்பு இதை அனுப்பிவிட்டு அவன் என்ன கதி ஆனவனு பயத்தோடு ஐயமுற்று கைலையில் ஒரு சார் போய் நின்றார்கள். தன்மலர் கடவுள் நேராக கதுபென எழுந்து வானோர் கணத்துடன் கைலை அந்தன் பொறுப்பின் மேல் ஒரு சார் போகி மதனியல் தெரிந்து முக்கன் வள்ளலை வழுத்தின்றார்கள். இல்லை கந்தபுராணத்து வர செய்தி, அதை அப்படியே கொண்டு வராதிங்க. அடுத்தது மன்மன் எரித்த வரலாறு. இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அடுத்தது பக்தரிடத்து பயிர், இதற்கு திருப்புள்ள படித்தது தான். பக்தரிடத்து இயல் பயிர் ஒன்று திருப்புள்ள படிச்சிருக்கோம். அடுத்து வேதாவை சிறையிட்ட வரலாறு, வேதாவை சிறையிட்ட பிரம்மனை சிறையிட்ட வரலாறு. அப்புறம் அவனுக்கு சிறையிட்டதுக்கு அப்புறமும் பிரம்மன் முருகனால் அருள் பெறுகிறான், அந்த கருணையை சொல்கிறார். எப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் சுவாமி இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது முதல்ல பெண்கள், அதாவது ஆலகால விஷயமே பயங்கரம். அந்த விஷத்தை உள்ளுக்குள் அடக்கி வச்சிருக்க வேலாயுதத்தை போல இருந்துக்கிட்டு அழகிய குண்டலங்களை வம்புக்கு இழுப்பது போல காது வரை நின்று தங்களுக்கு ஆகாதவர்களை தொடர்ந்து பின் சென்று பற்றுவதற்கு எண்ணும் கண்களுக்கு அடிமைப்பட்டு அப்படி வசப்பட்டவர் தம்மை சூழ்ந்திருக்க தங்கள் சூழ்ச்சி நின்று மீண்டு வெளியே போக முடியாதவாறு நுழைந்து ஏற்பாடுகள் செய்து அவருடைய நல்லறிவு போகும்படி தொழில் வித்தைகளை விலை பேசி தம்முடைய ஆடம்பரங்களை எல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் காட்டி மனமுடைந்து உள்ளம் நெகிழ்வது போல செய்து தாங்கள் கேட்ட பொருளில் ஒரு பகுதியை மட்டும் பெற்றால் எதிர் நின்று பேசுவதற்கு கூட கிடைக்காதவர்கள், அகநட்பு இல்லாமல் புறநட்பு செய்யும் பயனிலிகள், அழிவரும் வகைக்கு விட்டு நீங்கும் பாவிகளாகிய விலைமாதருடைய கொண்டாட்டத்தால் வரும் வேதனை பயத்தை நான் அடையலாமா, அது தகுமான்னு கேட்கிறார். விலைமாதர் நட்பு அற மாதரும் இந்த மயக்கார பாடுறார், வேண்டுகிறார். 2வது பகுதியில் ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்கிறார். திருப்பார்கடலில் துயிலுறும் திருமால் தேவர்கள்லாம் போய் சேர்ந்து சிறந்த கைலியமலையை கைலியமலை அடுத்து காமனை சிவன் மேல் பானம் எய்ய அனுப்பினோமே என்ன ஆயிட்டுன்னு கண்கொண்டு பார்த்து அளவிட்டும் அவர்கள் சந்தேகித்து இருந்த சமயத்தில் பூமியில் கரும்பு வில்லேந்திய மன்மதன் உடைய உடல் தீப்புரியாய் வெந்து விடும்படி சுட்டெரித்த ஞானியாகிய சிவபெருமானுடைய குழந்தைங்கிறார். இப்போ மன்மதன் எரித்த வரலான்னு சொல்லி மன்மதன் அனுப்பிச்சோமே அந்த பயபுளுக்கு என்ன அனுப்பிச்சோன்னு பார்த்தாங்களாம். அது 2 விஷயத்தை இங்கே அடிக்கிறார் ஒரே வரியில். அடுத்தது எம்பெருமான் பக்தர்கிட்ட இயல்பாக அன்பு காட்டி பழகும், அது ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்கிறார். பக்தரிடத்து இயல் பயில்வானுங்க நிறையா திருப்பி படிச்சிருக்கோம். அடியாருக்கு எளிய பெருமாள் சார். அடுத்தது முன்பு கூட்டமாக 4 திசையிலும் போய் நிரம்பிய பகைவராகிய அசுரர்களையும் அவர்கள் தங்கியிருந்த கிரௌஞ்சம் 7 மலைகள் அனைத்தையும் அடியோடு மாண்டடியும்படி சண்டை செய்து ஒளி வீசும் வேலாயத்து உடைய பராக்கிரமம் நிறைந்த பெருமாள், இன்னொரு செறி நின்றும் விடுவித்து அருள் செய்த பெருமாள், நீங்காத வீரத்தோடு பிரம்மனை செறிட்டு பின்னர் அவனுக்கு அருளிய பெருமாள். இப்படிப்பட்ட அனுகிரகங்கள் பல நிறைந்த எல்லாம் அல்ல எம்பெருமானே எனக்கு அருள் புரிவாயின் வேண்டிக்கிற பாடலை பழனியாண்டம் திருடு சமர்ப்பித்து அவன் அருள் 10 முருகாஜன்.